முத்தழகு, பூமி 2 பேருமே லிஃப்ட்ல இருக்காங்க. கரண்ட்டு போனோனே பயப்படுறாங்க. "ஐயோ! எனக்கு கரண்ட்டு போயிடுச்சுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "பயப்படாதீங்க முத்தழகு, வயித்துல குழந்தை இருக்கு. நீங்க பயந்தீங்கன்னா குழந்தையும் சேர்த்து பயப்படும். அமைதியா இருங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு உங்கள பயம் இல்லாம பார்த்துக்கிறேன்" அப்படின்னு பூமி சொல்றாரு. "என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. அப்படியே நெத்தியில முத்தம் கொடுக்குறாரு. ரொம்ப பாசமா நடந்துக்கிறாரு. "என்னங்க இது? இங்க போய் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. அதுக்குள்ள கரண்ட்டு வந்துடுச்சு. "பார்த்தீங்களா? கரண்ட்டு வந்துடுச்சு. நீங்க எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? நான் தான் உங்க கூட இருக்கேன்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அப்பா கரண்ட் வந்துடுச்சு, வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு, பூமி 2 பேருமே வெளிய வராங்க. சாமியெல்லாம் கையெடுத்து கும்பிடுறாங்க. பூமி பார்க்குறாரு. "சரி வாங்க, வாங்க பயப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அப்படியே கார்ல போயிட்டே இருக்காங்க. போகும்போது நல்லா சொல்றாரு. "பச்சை மலை இது தெரியுமா? சூப்பரா இருக்கும். அங்க நம்ம போகலாம். ஆள் நடமாட்டமே இருக்காது. யாருமே இருக்க மாட்டாங்க. நான் ஜிபிஎஸ் வேற ஆஃப் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. "ஏன்? அப்படின்னா என்னங்க?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. "அப்படின்னா நாம எங்க போனாலும் அந்த ரூட்ட அஞ்சலி பார்த்துருவா. அதனால தான் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இனிமே அழகா நான் போலாம். எனக்கு வழி தெரியும். நான் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. பயங்கர சந்தோஷமா 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. அப்ப போற வழியில ஐஸ் வித்துட்ருக்காங்க. "எனக்கு அந்த ஐஸ் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. "கிட்ட போய் ஐஸ் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. "இல்லைங்க, ஐஸ் ஒன்று கூட இல்லை. எல்லாமே நான் வித்துட்டேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "ஐயோ! என்னோட ஒய்ஃப் மேரேஜ்க்கு அப்புறம் கேட்குறாங்க ஆசைப்பட்டு. கண்டிப்பாக ஒரு ஐஸாவது இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. "இல்லைங்க, நல்லா செக் பண்ணிட்டேன். வேணா நீங்களே கூட பார்த்துக்கங்க. எல்லா ஐஸும் சேல்ஸ் ஆயிடுச்சு. ஐஸ் இல்லை" அப்படின்னு சொல்கிறாரு. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அங்கேருந்து ஐஸ் கார் போயிட்டார். பயங்கரமாக பூமி ஃபீல் பண்ணுறாரு. ஐஸ் காலி ஆயிடுச்சா முத்தழகு, என்ன பண்ணுறது? "பரவாயில்ல விடுங்க, எனக்கு தோணுச்சு கேட்டேன். இல்லைன்னா அதுக்கு என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வேறு இடத்துல உனக்கு ஐஸ் வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. "சரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு போகிறாங்க. முத்தழகு "ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன்" அப்படின்னு பூமி சொல்கிறாரு. "நீங்கள் கார்லேயே இருங்க, நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "எங்கே போகிறீங்க?" "இல்லை, இங்கே வந்து ஓப்பனாக தான் இருக்குது. நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பூமி போகிறாரு. "காருக்குள்ளேயே இருங்க, கீழெல்லாம் வரக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு ஐஸ் வண்டியோட வராரு. "ஐஸ் ஐஸ்" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னங்க இது? ஐஸ் வித்துட்டு வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. "உனக்காக தான்" அப்படின்னு சொல்றாரு. "இந்தா வா, இறங்கி வான்னு" சொல்றாரு. "என்ன ஐஸ் வேணும் உங்களுக்கு? பால் ஐஸ் வேணுமா? குச்சி ஐஸ் வேணுமா? என்ன ஐஸ் வேணும்? எந்த ஐஸ் வேணாலும் என்கிட்ட இருக்குது. இந்தாங்க 1, 2, 3, 4, 5" குடுத்துட்டே இருக்காரு. "என்னங்க நீங்க இவ்ளோ ஐஸ் தர்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. "எல்லாமே உங்களுக்கு தான் முத்தழகு. நீங்க சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்றாரு. "போதுங்க போதும்." அதுக்குள்ள ஐஸ்காரு பின்னாடியே பைக்ல வராரு. வந்தவுடனே "ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்க எனக்கு ஐஸ் குடுத்ததுக்கு" அப்படின்னு பூமி சொல்றாரு. "பரவாயில்லங்க. என்கிட்ட ஐஸ் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் பின்னாடியே வந்து என்னோட ஃப்ரெண்டோட வண்டிய எடுத்துட்டு வராரு" அப்படின்னு சொல்றாரு. "நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கார் சொல்றாரு. "சரி குடுங்க" காசு குடுக்குறாரு. வாங்கிட்டு ஐஸ் வண்டி எடுத்துட்டு போறாரு. "என்ன இது? எதுக்காக நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. "என்னோட முத்தழகு எது ஆசைப்பட்டாலும் நான் செய்வேன்" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "சரி வாங்க. ஆனா உங்களுக்கு நைட்டு டின்னரே இந்த ஐஸ் தான்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ரொம்ப சந்தோஷமா 2 பேருமே போயிட்டுருக்காங்க. ரெஜினா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. "பச்சை மலையில உங்களுக்கு யாராவது தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. "எனக்கு பச்சை மலை நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, அங்க இருக்க குவாரிய நான் தான் நடத்திட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல, பூமி, முத்தழகு 2 பேருமே அங்க வந்திருக்காங்க. ஆனா பூமி அங்க தங்கக்கூடாது. வீட்டுக்கு வந்துடணும்." "தங்கக்கூடாதா? இல்ல பூமி ஏதாவது பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல, இல்ல, இல்ல. அவர எதுவும் பண்ண வேண்டாம். அவங்க 2 பேரும் தங்கக்கூடாது, வந்துடணும்" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்றாங்க. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மேடம். சூப்பரா அனுப்பி விட்டுறேன் திருப்பி" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாரு. அப்ப அஞ்சலிக்கு ஃபோன் பண்றாங்க. "இங்க பாரு, பூமிய நான் வீட்டுக்கு வர வைக்கிறேன். நீ வா. அவன தேடி எங்கேயும் போகாத" அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சலி பயங்கர கோவமா வீட்டுக்கு வராங்க. வந்தவுடனே சொல்றாங்க, "ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? முத்தழக கூட்டிட்டு அவன் போறான். அவன் பின்னாடி நான் போனா என்ன திட்டுற? என்னோட சூழ்நிலைய புரிஞ்சுக்கிறியா? முத்தழகு தான் அவன் பொண்டாட்டினா, கழுத்துல இருக்க தாலி எடுத்து காமிக்கிறாங்க. அப்ப நான் யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. "எனக்கு புரியுது. ஆனா நீயும் புரிஞ்சுக்கோ. எங்கேயாவது போய் மாட்டிக்க போற. அவன வர வச்சுட்டேன். கண்டிப்பா பூமி வந்துருவான்" அப்படின்னு ரெஜினா அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. "பூமி மட்டும் வரல, உன்னை என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமா கோவப்படுறாங்க. பூமி முத்தழகிட்ட பேசிட்டு இருக்காரு. "இங்க பாருங்க, நான் இப்போ கூட்டிட்டு போற இடம் சூப்பரா இருக்கும். அமைதியா இருக்கும். நமக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஃபோன் வருது. அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. பொன்னி ஃபோன் பேசுறாங்க. "எங்கம்மா இருக்க நீ?" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் பச்சை மலைக்கு போயிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? சூப்பர். சரி சரி என்ஜாய் பண்ணு. ஆமா, அந்த மலையில நெறைய கிடைக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க.
எனக்கு சரியா கல்யாணம் தான் ஆகல. அட்லீஸ்ட் நான் சாப்பிட்டாவது நிம்மதியா இருக்கேனே அப்படின்னு சொல்றாங்க பொன்னி. வரும்போது நான் எல்லாமே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. ஆமா ஃபோன் பண்ணா எடுக்க முடியாதே எப்படி பண்ணேன்னு கேட்குறாங்க. 10 வாட்டி பண்ணேன்.